Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் MSc Max மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் வந்து பிராச்சிஸ்ட்ரோன் ப்ராப்ளம் அப்படின்றது. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இந்த பிராச்சிஸ்ட்ரோன் ப்ராப்ளம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மினிமம் டைம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆரிஜின்லேருந்து x,y அப்படிங்கிற பாயிண்டில் வந்து வருது. இந்த கர்வோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா y is equal to y of x அப்படிங்கிற கர்வில் அண்டர் தி கிராவிடேஷன், அதனால தான் வந்து mg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம மினிமம் டைம் தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். Here we find a curve y is equal to y of x between the origin O and the point x, y. Show that a particle starting from the rest at O and sliding down the Brachistron shortest time interval curve without friction under the influence of the uniform gravitation field will reach the end of the curve in a மினிமம் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆரிஜின் இருக்குது, இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் x, y இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம நினைப்போம் மினிமம் டைம் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு இப்படி வரும், இப்படி ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணால் நமக்கு வந்துடும்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு வெர்டிக்கல் மோஷனில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம இப்படி போகணுன்னா அதுக்கும் டைம் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் சென்டராக வர்றது வந்து இந்த ஒரு பாத்து தான், ஓகேவா? ஸோ இந்த பாத்தில் வந்து கொஞ்சம் மினிமம் டைம் வரும். ஸோ அதனால தான் வந்து இந்த பாத் கொடுத்துருக்காங்க, ஓகே? ஸோ அதுதான் வந்து பிராச்சிஸ்ட்ரோன் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதோட டெரிவேஷன் பார்க்கலாம். லிட் v be a speed of the particle at a time t. விங்கிறது ஒரு பார்ட்டிக்கலோட வெலாசிட்டி ஒரு அட் அ டைம் டி அண்ட் எஸ் பி த டிஸ்டன்ஸ் கவர்டுன்னு வச்சுக்கலாம். இது என்னென்னு சொல்லியிருக்காங்க, எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, எஸ் பி த டிஸ்டன்ஸ் கவர்டு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா டிஎஸ் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 + dy பை டிஎக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குது. இது ஆக்சுவலி எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வருமா? ஏன்னா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி கன்சிடர் பண்ணிங்கன்னா எஸ் ஸ்கொயர்னு சொல்லும்போது அதோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஸோ இதே நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டிஒய் ஸ்கொயர்னு வந்திருக்கும். இப்போ நம்ம டிவைடட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு பண்ணும்போது, ஸோ இந்த சைடும் டிஎக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணுவோம், இதையும் டிஎக்ஸ் ஸ்கொயரால், இதையும் டிஎக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ டிஎக்ஸ் ஸ்கொயர் டினாமினேட்டரில் இருக்கிற டிஎக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகி உங்களுக்கு டிஎஸ் ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 + dy ஸ்கொயர் டிவைடட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு வந்திருக்கும். ஸோ இப்போ ரெண்டு சைடுமே நீங்கள் வந்து ரூட் எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகி உங்களுக்கு எப்படி மட்டும் வரும்னா டிஎஸ் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 + dy பை டிஎக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது வந்திருக்கும், சரியா? நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டி பார்க்க போகிறோம். வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னது? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. ஸோ அதனால் v இஸ் ஈக்குவல் டு அந்த ஸ்மால் பிளேஸில் போகிறதுனால ds பை dt அப்படின்னு வருது. நீங்கள் dt இந்த சைடு கொண்டு போயிட்டு வெலாசிட்டி இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா dt இஸ் ஈக்குவல் டு ds பை v அப்படின்ற மாதிரி வந்திருக்கும், சரியா? ஓகே ஃபைன், நம்ம இதை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து இதை நம்ம எப்படி எழுதிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அந்த டிஎஸ்ஸை வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன்னா டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 + dy பை டிஎக்ஸ்க்கு பதிலாக ஒய் டேஷ் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இந்த டினாமினேட்டரில் டிஎக்ஸை வந்து நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன், ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்துடுமா, டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 + ஒய் டேஷ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துடும். சரி, ஓகே. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம டிடின்னு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நான் என்னோடய டிஎஸ்ஸை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும், ரூட் ஆஃப் 1 + ஒய் டேஷ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு வரும், டிவைடட் பை வி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம், சரியா? சரி, இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆக்சுவலி வெலாசிட்டிக்கு பதிலாக ஒரு வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2gs அப்படின்னு சொல்லுவோமா. இதில் வந்து நம்ம வந்து இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0ன்னு எடுத்துப்போம். ஸோ அதனால் வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2g, எக்ஸுக்கு பதிலாக எஸ்ஸுங்கிறது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே. ஸோ இது வந்து ஹெச்ன்னு நம்ம எடுத்துப்போம், ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, ரெண்டு சைடு ரூட் எடுத்திங்க அப்படின்னா v இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2g ஹெச்ன்னு வரும். ஹெச்சை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் எழுதும்போது நீங்கள் வந்து எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்போ v இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2g எக்ஸ்ன்னு வந்திருக்கும், சரியா? அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க, v இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2g எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதை சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா dt இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 + ஒய் டேஷ் ஸ்கொயர் டிவைடட் பை விக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம், ரூட் ஆஃப் 2g எக்ஸ்ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம் இன்ட்டு dx அப்படின்ற மாதிரி வருது, ஓகேவா? சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா
நம்ம இப்போ ஆக்சுவலி வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gxன்னு எடுத்தோம்ல, அது வந்து இங்கேருந்து ஒரு ஃபார்மேட் படி எடுத்திருக்கோம். இன்னொரு ஃபார்மேட் இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆக்சுவலி என்ன ஆகுது அப்படின்னா, கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்ட்டு கைனெட்டிக் எனர்ஜி. கரெக்டாக அது நம்ம தூக்கி போடும்போது அண்டர் த கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜியாக மாறுது. அப்போ நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா, half mv² இஸ் ஈக்குவல் டு mgxன்னு எழுதலாமா? ஏன்னா வந்து இப்போ வந்து கைனெட்டிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்ட்டு the potential energy is converted into kinetic energy நால this is gravitation potential energy is converted into kinetic energy ன்னு வருது. நம்ம v ஓட வேல்யூ எடுக்கணும்னா mm கேன்சல் ஆகிடும். இப்போ v² is equal to 2gxன்னு வரும். ரெண்டுத்துக்கு ரூட் எடுத்திங்கன்னா v is equal to root of 2gx அப்படின்னு வரும். ஸோ இந்த கான்செப்ட் படியும் வரும். ஓகேவா? இந்த கான்செப்ட் படியும் உங்களுக்கு v is equal to 2gxன்னு வரும். இது படியும் உங்களுக்கு v is equal to 2gxன்ற மாதிரி வந்திருக்கும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இங்கே வந்து ஒரு ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம்ல, dx/ds is equal to இந்த மாதிரி எடுத்திருக்கோம் இல்லையா? அதாவது எந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுத்தோம், இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்லேருந்து எடுத்தோம்ல, இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம முதல்ல இங்கே எழுத போகிறோம். அது என்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, i is equal to integral over x0 to x1 f of y of x, y dash of x, x into dx அப்படின்னு இருக்கும். இதில் வந்து இந்த இடத்துல f of y, y dash, x ஓட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிற நம்ம இப்போ ஃபங்க்ஷனாக எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு அந்த f of x வரும். ஸோ அப்போ ரூட் ஆஃப் 1 + y dash square divided by root of 2gxன்னு வந்திருக்கும். சரியா? ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்காங்களே உங்களுக்கு. முதல்ல வந்து நம்ம அந்த ஒரு ஈக்குவேஷன் எழுதணும்ல, அதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் எழுதும்போது நமக்கு இது வரும். இதில் இங்கே இருக்கக்கூடிய எஃபோட வேல்யூ எப்படி வரும் அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூஸாக இருக்கும். ஓகேவா? நம்ம இந்த கண்டுபிடிச்ச இந்த வேல்யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆய்லர் லெக்ரான்ஜி ஃபார்முலா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அது என்ன ஃபார்முலானா, ∂f/∂y மைனஸ் d/dx ஆஃப் ∂f/∂y dash is equal to 0. ஸோ இதுதான் என்னதுன்னா, உங்களுக்கு வந்து ஆய்லர் லெக்ரான்ஜி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறது. சரியா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த எஃப் நம்ம எடுத்திருக்கோம்ல, இந்த எஃப்பில் வந்து உங்களுக்கு ஒய்யே இல்லை பாருங்கள். ஒய் டேஷ் இருக்குது. ஓகேவா? ஒய் டேஷ் இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஜிலாம் இருக்குது. ஜினா கான்ஸ்டன்ட், அதை விட்டுருங்க. ஆனால் எஃப் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் சேஞ்சே ஆகலை. அப்போ என்ன எழுதலாம் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், ∂f/∂y is equal to 0 அப்படின்னு எழுதியிருக்காங்களா? அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வேல்யூஸ் மட்டும்தான் வரும். அதாவது d/dx ஆஃப் ∂f/∂y டேஷோட வேல்யூ மட்டும் தான் வரும். அதுவும் ஈக்குவல் டு 0ன்னு தானே வந்திருக்கும். d/dx ஆஃப் ∂f/∂y dash is equal to 0. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஆய்லர் லெக்ரான்ஜி ஃபார்முலா படி போட போகிறோம். ஆய்லர் லெக்ரான்ஜி ஃபார்முலா தான் இது. இந்த ஆய்லர் லெக்ரான்ஜி ஃபார்முலாவில் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் சேஞ்சே ஆகலை. அதனால் ∂f/∂y வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு போட்டுறீங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது? இங்கே இருக்கிற d/dx ஆஃப் ∂f/∂y டேஷோட வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். இப்போ இது நீங்கள் ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்டகிரலும் டியும் கேன்சல் ஆகி ∂f/∂y dash is equal to 0 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? கான்ஸ்டன்ட்னு வரும், which is equal to c அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரியா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ∂f/∂y டேஷோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் எஃபோட வேல்யூ இங்கே சைடில் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஓகேவா? ஸோ எஃபோட வேல்யூ எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, ரூட் ஆஃப் 1 + y dash square divided by root of 2gx அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்காங்க. இதை நான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு y டேஷ்க்கு நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? இது வந்து u/v மெத்தடில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா vu dash மைனஸ் uv dash டிவைடட் பை v² வந்திருக்கும். ஸோ வியோட வேல்யூ இங்கே என்னது? ரூட் ஆஃப் 2gx. அதுக்கப்புறமேட்டு u dash இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஆக்சுவலி இது எப்படி இருக்குன்னா, பவர் 1/2ல் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 1/2 இன்ட்டு 1 + y dash square to the whole power of 1/2 minus 1ன்னு சொல்லும்போது -1/2ன்னு வரும். y dash square டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 2y dash அப்படின்னு வந்திருக்கும். vu dash மைனஸ் யூவோட வேல்யூ என்னது? ரூட் ஆஃப் 1 + y dash square into v dashனா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் இதில் இருக்குது. நம்ம பண்ண வேண்டியது y டேஷ்க்கு, அதனால் இது 0ன்னு ஆகிடும். டிவைடட் பை v² சொல்லும்போது ரூட் ஆஃப் 2gx ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அப்போ உங்களுக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? ரூட் ஆஃப் 2gx. ஓகேவா? இந்த பவரில் -1/2ன்னு இருக்குது. அப்போ டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 + y dash square அப்படின்னு வரும்.
இன்ட்டு ஒய் டேஷ் அப்படின்னு வந்திருக்கும் டிவைடட் பை 2gxன்னு வரும் சரியா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யலான்னா இது வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது, அதுவும் இதுவும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெறும் √2gxன்னு மட்டும் வந்திருக்குமா. ஸோ இதை ரீரைட் பண்ணி எழுதும்போது நம்ம எப்படி எழுதலாம்னா y dash divided by √1 plus y dash square into √2gx அப்படின்னு எழுதலாம் ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருப்பாங்க பாருங்கள். 2 ஆக்சுவலி உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து சியோட வேல்யூ எப்படி வரும்னா y dash divided by √1 plus y dash square into √2gx அப்படின்ற மாதிரி மட்டும் வந்திருக்கும் சரியா. இப்போ நான் வந்து y டேஷோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த டினாமினேட்டரை முதல்ல இந்த சைடு கொண்டு போயிட்டு நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன y டேஷை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா y dash square is equal to c square into இதை ஸ்கொயர் பண்ணணும், இதையும் ஸ்கொயர் பண்ணணும் கரெக்டாக. அப்போ ரூட்டோ ஸ்கொயரை கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 plus y dash square into 2gx அப்படின்ற மாதிரி மட்டும் வந்திருக்கும். இப்போ நான் வந்து y dash ஸ்கொயர் மட்டும் y dash மட்டும் எனக்கு தனியாக வேணும் ஓகே. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு இங்கே ஒரு y dash இருக்குது, இங்கே ஒரு y dash இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா y dash square is equal to சியும் உள்ளே கொண்டு போகிறீங்க, இதையும் உள்ளே கொண்டு போகிறீங்க. அப்போ c square into 2gx ப்ளஸ் இந்த இடத்துல உள்ளே கொண்டு போனீங்கன்னா c square into y dash square into 2gx அப்படின்னு வந்திருக்கும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு எந்தெந்த வேல்யூஸ்லாம் y dash இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் y dash இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ y dash ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் இன்ட்டு y dash ஸ்கொயர் இன்ட்டு 2gx இஸ் ஈக்குவல் டு c ஸ்கொயர் இன்ட்டு 2gx. இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் சரியா. இப்போ இதுலேருந்து y dash ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே y dash ஸ்கொயர் இருக்குது, இங்கே y dash ஸ்கொயர் இருக்குது. வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா y dash square into 1 minus c square into 2gx is equal to c square into 2gx அப்படின்னு வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து y dash square தான் வேணும். ஸோ y dash square is equal to இந்த டேர்மை டினாமினேட்டரில் கொண்டு போயிட்டிங்கன்னா c square into 2gx divided by 1 minus c square into 2gx அப்படின்னு வந்திருக்குமா. ஸோ அதுதான் இந்த இடத்துல. அதுக்கப்புறமேட்டு ரெண்டு சைடு ரூட் எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன ஆகும்னா y dash is equal to root of 2gc square into x divided by 1 minus 2gc square x அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாமே வந்துடும் சரியா. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த y dash அப்படின்றது இருக்குல்ல, அதை நான் எப்படி எழுதலாம் dy by dx அப்படின்ற மாதிரி எழுதலாம்ல. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இந்த dxஐ அந்த சைடு கொண்டு போயிடுங்க ஓகேவா. அப்போ dx அந்த சைடு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும், dy is equal to √2gc square x divided by 1 minus 2gxc square into dxன்னு வந்திருக்கும். ஸோ இந்த சைடு இன்டகிரேட் எடுத்து அந்த சைடு இன்டகிரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து dy இன்டகிரேட் பண்ணால் டியும் இன்டகிரலும் கேன்சல் ஆகி y is equal to integral over √2gc square x divided by 1 minus 2gxc square into dx அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் சரியா. இப்போ நான் வந்து எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு எடுத்துக்கிறேன்னா a into 1 minus cos theta அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ அப்போ dx இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா a into 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0ன்னு ஆகிடும். மைனஸ் காஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் தீட்டா டி தீட்டான்னு வரும். ஸோ ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் சைன் தீட்டா டி தீட்டான்னு வந்துடுது ஓகே. அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன் அந்த ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1/4gc ஸ்கொயர்னு வந்திருக்கும் சரியா. இது எல்லாத்தையுமே நான் கொண்டு போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அப்போ y is equal to integral over ஓகேவா √2gc ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுவீங்க a sin theta d theta அப்படின்றத போடுவோம் கரெக்டாக. சாரி எக்ஸுக்கு பதிலாக ஒன் செகண்ட் நான் இந்த இடத்துல எழுதி காட்டுறேன். integral over √2gc ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம் a into 1 minus cos thetaன்னு போடலாமா. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா a into 1 minus cos theta அப்படின்னு வரும். அடுத்தது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க dxக்கு பதிலாக a sin theta d thetaன்னு போடலாமா. அது வந்து வெளியில் இருக்குது. ஸோ a sin theta d theta அப்படின்றது வந்திருக்கும். டிவைடட் பை அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல டினாமினேட்டரில் வந்து 1 minus 2gx ஸ்கொயர் xc ஸ்கொயர்னு இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ வந்து அதுக்கு பதிலாக 1 minus 2g எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுவோம் a into 1 minus cos thetaன்னு போடுவோம். a into 1 minus cos theta எக்ஸுக்கு பதிலாக இன்ட்டு c ஸ்கொயர்னு போட்டுருவோம் ஓகேவா. ஓகே ஃபைன். இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரூட்டுக்குள்ளே இருக்குது ஆக்சுவலி சரியா. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஏக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் 1/4gc ஸ்கொயரை சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா. அப்போ இன்டெக்ரல் ஓவர் உங்களுக்கு என்ன ஒன்றா √2gc ஸ்கொயர் இன்ட்டு 1 டிவைடட் பை 4gc ஸ்கொயர்னு வருமா. 4gc ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்றது வந்திருக்கும். டிவைடட் பை 1 minus 2ga பதிலாக
1 minus 4g c square into 1 minus cos theta into c square வரும். இந்த இடத்துல a sin theta d theta அப்படின்னு வரும். சரியா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள் gg கட் ஆகிடும், c square கட் ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் gg கட் ஆகிடும், இங்கே c square கட் ஆகிடும். 1 times this is 2 times அப்படின்ன மாதிரி வந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஓவர் ரூட் ஆஃப் இங்கே வந்து 2 1 times வரும், இங்கே வந்து 2 timesன்னு வரும். ஸோ 1 minus cos theta divided by 2 divided by இந்த இடத்துல ரிமைனிங் 1 minus cos theta divided by 2ன்னு இருக்கும். வெளியில் வந்து a sin theta d theta அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே ஆக்சுவலி இங்கே கொடுத்துருக்காங்களே உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2 வந்து நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். அப்படி எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா இன்டெக்ரல் ஓவர் ரூட் ஆஃப் 1 minus cos theta by 2 divided by 2 minus 1 plus cos theta divided by 2 into a sin theta d thetaன்னு வரும். ஓகே, 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன மட்டும் இருக்கும் இன்டெக்ரல் ஓவர் root of 1 minus cos theta divided by 2 minus 1 என்னது 1 plus cos thetaன்னு வரும் into a sin theta d theta அப்படின்ற மாதிரி மட்டும் வந்திருக்கும். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி டேர்ம்ஸ் மட்டும் வந்திருக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் கூட நம்ம வந்து இதை வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி 1 minus cos thetaக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 sin square theta by 2ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இன்டெக்ரல் ஓவர் ரூட் ஆஃப் 2 sin square theta by 2 divided by 1 plus cos theta na 2 cos square theta by 2ன்னு வரும். இந்த இடத்துல வந்து a sin theta by 2 வந்து அப்படியே எழுதிக்கலாம், d thetaன்னு அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் 2 கேன்சல் ஆகிடும். நம்ம எதுக்காக இப்படி எழுதுகிறோன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரிலாம் எழுதுகிறோம். அப்போ இன்டெக்ரல் ஓவர் உங்களுக்கு என்ன மட்டும் வரும்னா sin theta by 2 divided by cos theta by 2 into a sin theta d theta அப்படின்ன மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ட்ரிக்னாமெட்ரியில் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. sin 2 theta is equal to 2 sin theta cos theta அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கும். இதே வந்து sin thetaன்னு வரும்போது 2 sin theta by 2 into cos theta by 2 அப்படின்ற மாதிரி மட்டும் வந்திருக்கும். ஸோ அதுபடி இதை நான் எழுதும்போது இன்டெக்ரல் ஓவர் sin theta by 2 divided by cos theta by 2 into 2 sin theta by 2 into cos theta by 2 d thetaன்னு எழுதிக்கிறேன். அதாவது இந்த sin thetaவை 2 sin theta by 2 cos theta by 2ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? cos theta by 2 cos theta by 2 கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும்னா இன்டெக்ரல் ஓவர் 2 into இந்த இடத்துல ஆக்சுவலி ஒரு ஏ இருக்குல்ல, ஸோ ஏவை மறந்துட்டேன். இப்போ 2 into a into sin theta by 2 sin theta by 2ன்னு இருக்குது. அதை எப்படி எழுதலாம்? sin square theta by 2 d theta அப்படின்ன மாதிரி எழுதலாம். கரெக்டாக? ஸோ இப்படி நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 sin square theta by 2க்கு பதிலாக என்ன எழுதணும்? இங்கே பாருங்கள், 2 sin theta by 2ஓட வேல்யூ என்னது 1 minus cos thetaன்னு வருமா? ஸோ அதனால் இது எப்படி எழுதலாம்னா இன்டெக்ரல் ஓவர் 2 இது எப்படி எழுதலாம்? 1 minus cos theta d theta அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலி நம்ம ஒய்க்கு தான் கண்டுபிடிச்சிட்டே வந்துட்டுருக்கோம். அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்னாகும்? 2 வெளில எடுத்துருங்க, 1 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா தீட்டான்னு வரும், காஸ் தீட்டாவை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா சைன் தீட்டான்னு வரும். ஓகேவா? ஸோ சைன் தீட்டா 2 sin square theta by 2க்கு பதிலாக தான் 1 minus cos thetaன்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த ஏவோட வேல்யூ தானே இங்கே எழுதுவீங்க. ஸோ அதனால் a into theta minus sin theta அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். சரியா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் ஸ்டெப்பில் இப்படி கொண்டு போயிட்டு ஏவை வெளில எடுத்துகிட்டு 1 minus cos thetaவை இன்டெகிரேட் பண்ணோன்னா a into theta minus sin thetaன்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ a into 1 minus cos theta, yயோட வேல்யூ a into theta minus sin theta. இது வந்து ஒரு சைக்கிளோட ரெப்ரசன்ட் பண்ணுது. The constant of integration n are adjusted by the condition that it passes through 0,0. The solution for the Brachistone problem is a cycloid. ஓகேவா? ஸோ நமக்கு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரியான ஒரு டயக்ராமில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மினிமம் டைமுக்கு வந்து இந்த மாதிரி வருது. ஓகேவா? நம்ம எதுவுமே பண்ணல. ஃபஸ்ட்டு டிஎஸ் பை டிஎக்ஸ் எடுத்திருந்தோம், அதுக்கப்புறம் வெலாசிட்டியோட ஃபார்முலாவை எடுத்திருந்தோம், அதுக்கப்புறமேட்டு இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜின்ற மாதிரி கொண்டு வந்து வெலாசிட்டியோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நமக்கு ஐக்குன்னு ஒரு வேல்யூஸ் எடுத்துகிட்டு அதிலிருந்து எஃபோட வேல்யூ எடுத்தோம்.
அதுக்கப்புறம் நம்ம ஆயிலர் லெக்ரான்ஜி ஃபார்முலான்னு ஒன்று எடுத்துகிட்டு ஸோ அதே மாதிரி நம்ம ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அப்படியே ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.